வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. நிறைய தன்னம்பிக்கை வெளிப்படும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். முன்னேற்றம் கூட இது இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு முடிவும் மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகும். ஆனால் நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பல விஷயங்களுக்கு இது நல்லதாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சு, அணுகுமுறை, பொறுமை இதெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை நிரூபிக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். மேலதிகாரிகள் கவனம்லாம் உங்கள் பேரில் தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சி செஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. சின்னதாக சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, ஒரு ட்ரான்ஸ்ஃபர், ஒரு லைன் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபமாக எதுக்கும் பதில் கொடுத்துடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு எந்த ஒரு முடிவெடுத்து டக்குன்னு செய்கிறது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இந்த வாரம் பொறுத்தவரையில், சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையில். வியாபாரம் பார்த்திங்கன்னா, விற்பனை பார்த்திங்கன்னா மக்களுடன் தொடர்புகிற துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ட்னர்ஸ் கூட இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, கூட 2-3 பேர் கூட சேர்ந்து செய்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருங்க. எழுத்து விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. பண நிலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு செலவுகளும் வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணும்னு நினச்சி வாங்கிடுவீங்க. ஃபேமிலியில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வரும், அதுக்கான ஒரு ட்ராவல் பண்ணும்படியாக இருக்கும். உங்கள் வண்டிக்கு ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்காம சில நேரங்களில் பண உதவி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட் எதனா ஒன்று பண்ணியிருக்கீங்க, பழைய கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வார இறுதியில் பண நிலை கொஞ்சம் சீராக தான் இருக்கும். அதை பற்றி எதுவும் ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. பெரிய முதலீடு ஏதாவது செய்யணுன்னா மட்டும் ஒரு நல்ல யோசனை பண்ணி இது செய்யலாமா வேண்டாமாங்கிறது ஒரு முடிவு எடுத்து அது நீங்கள் முடிவு செய்யுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். ஆனால் பேசுகிற விதம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும். பெரியவங்களோட ஆலோசனை கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு பேச்சு ஆரம்பமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் சக்தி கொஞ்சம் பாடி டயர்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டயர்டு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் மாதிரியோ, தலைவலி, கண்ணில் கொஞ்சம் எரிச்சல் அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையிறது ஏற்படும். அது பேலன்ஸ் பண்ணுங்கள். தூக்கம் குறையாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற டைம் நல்லா தூங்குங்க. அதிக கோபம் உங்கள் உடல் நலத்தை பாதிக்குங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். மேடை பேச்சில் பேசுகிறவங்க, கலையில், நிர்வாகத்திறன் இதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. உங்களுக்கு கவனம்லாம் சிதறாது. அது ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய வழிபாடு கொஞ்சம் செய்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சூரிய பகவான் காலையில் எழுந்து வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு கூடுதல் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்கி நம்பர் பொறுத்தவரையில் 1 and 3, 1, 3 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கும். இது பயன்படுத்துங்க இந்த வாரம் ட்ரெஸ் எல்லாம் பயன்படுத்தும் போது.
இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சிவன் கோவிலில் போயிட்டு தீபம் ஏற்றி கொஞ்சம் வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தலைமை பொறுப்பு கொஞ்சம் ஏற்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சிலது ஏற்படும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியமாக தேவைப்படும். தலைமை ஏற்கிறதுக்கும் உங்களுக்கு இது செய்ப்பா அப்படின்னு உங்களை முன்னிறுத்துவாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. எந்த அளவுக்கு அமைதியாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து காத்துட்ருக்கு. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணி கொடுங்க. எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.